அறுவடை திருநாளாம் பொங்கலில் புதுப்பாணியில் பொங்கி வழியும் மகிழ்ச்சி போல உங்கள் வாழ்விலும் செல்வம் செழிப்பு பொங்கி பெருகட்டும். இயற்கையையும் உழவர் பெரும் மக்களையும் போற்றி நன்றியுணர்வோடு கொண்டாடுவோம். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். போதியற்ற நாட்டை உருவாக்க யாழில் அழைப்பு விடுத்த அமைச்சர். பெண் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிதல் அரசு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. விசா வளங்களை அதிரடியாக இடைநிறுத்தும் அமெரிக்கா. இலங்கையில் பலருக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, உங்களுக்கு தெரியாமலேயே நடக்கும் மோசடி. நாடாளுமன்றத்தில் மீண்டும் அரசுக்கு ஏற்பட போகும் பாதக நிலைமை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். போதையற்ற தாய் நாட்டை உருவாக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் செயற்திட்டத்திற்கு வடக்கு மக்கள் கைகோர்க்க வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சகல விச போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மாவட்ட செயற்பாட்டுக் குழுவினை ஸ்தாபித்தல் நிகழ்வை ஆரம்பித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், போதையற்ற தாய் நாட்டினை உருவாக்கும் ஜனாதிபதியின் தேசிய வேலை திட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் விரிவாக்கத்தை கிராம மட்டங்களில் மேற்கொள்வதே தற்போதைய திட்டமாக காணப்படுகிறது. எதிர்கால சந்ததியினரை போதை அரக்கணில் இருந்து பாதுகாக்கும் ஜனாதிபதியின் தேசிய வேலை திட்டத்தை கிராம மட்டங்களுக்கு விரிவுபடுத்துவதற்கான திட்டத்தினை யாழ் மாவட்ட செயலகத்தில் ஆரம்பித்து வைத்துள்ளோம். போதையற்ற நாட்டினை வெறுமனே பாதுகாப்பு தரப்பினரால் உருவாக்கிவிட முடியாது. மக்களின் பூரண ஒத்துழைப்பு இருந்தால் மாத்திரமே உருவாக்க முடியும். அதற்காகவே கிராம மாவட்டங்களில் இருந்து போதைப் பொருளை ஒழிப்பதற்கான விசேட வேலை திட்டம் 25 மாவட்டங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும். எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னர் நாட்டில் புரையோடி இருந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இன்றும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் அதற்கு எதிராக எமது அரசாங்கம் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இலங்கையில் பெண் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கு அனுமதிக்கும் புதிய முன்மொழிவு குறித்து மகளிர் விவகார அமைச்சர் தற்போது தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் பெண் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கு அனுமதிக்கும் புதிய முன்மொழிவு குறித்து மகளிர் விவகார அமைச்சர் தற்போது தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முன்வைத்த இந்த ஆலோசனையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த மகளிர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்ஷன இந்த யோசனையை திறமையான மற்றும் மிகவும் அவசியமான ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். ஏனைய தெற்காசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பு குறைவாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களை அதிகளவில் வேலைவாய்ப்பு சந்தையில் இணைத்துக் கொள்ள முறையான திட்டங்கள் நாட்டுக்கு தேவை என்றும் இந்த முன்மொழிவு மிக முற்போக்கானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அமைச்சரவை மட்டத்தில் விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்த யோசனையை ஐக்கிய மக்கள் சக்தியின் கேண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான சமிந்திரநேக்கிரியல்ல முன்வைத்துள்ளார். பெண்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிப்பதன் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தில் அவர்களின் பங்களிப்பை கணிசமாக அதிகரிக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் குடும்ப பொறுப்புகள் காரணமாக வேலைக்கு செல்வதில் எதிர்கொள்ளும் சவால்களை குறைப்பதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியினை அதிகரிப்பதற்கும் இது ஒரு தீர்வாக அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மழை பெய்யும் நிலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படும். எனவே குறித்த அனர்த்தங்களினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். அமெரிக்கா 75 நாடுகளுக்கான குடியேற்ற விசா வழங்கலை தற்காலிகமாக நிறுத்தவுள்ளது. இந்த நடவடிக்கை ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது.
குறித்த நடவடிக்கை ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை உள்குறிப்பை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் தற்போதுள்ள சட்டங்களின் கீழ் விசாக்களை மறுக்குமாறு தூதரக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திரையிடல் மற்றும் சரிபார்ப்பு நடைமுறைகளை வெளியுறவுத்துறை மீளாய்வு செய்யும் காலப்பகுதியில் இவ்வாறு விசாக்களை மறுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விசா இடைநிறுத்த திட்டங்களை அமெரிக்கா வெளியுறவுத்துறை பேச்சாளர் ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் இந்த முடிவுக்கான விரிவான காரணங்கள் அல்லது இடைநிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்து கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் குடியேற்ற மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளில் மேலும் கடுமையான அணுகுமுறையை உருவாக்கி வருவதை சுட்டிக்காட்டுவதாக சர்வதேச அரசியல் வட்டார தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் டிரம்ப் அரசாங்கம் ஏற்கனவே குடியேற்ற விவகாரத்தில் கடுமையான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்தவர்கள் மற்றும் யாசகர்களின் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி சிம் அட்டைகளை போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பெறுவதாக மத்திய மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பத்திராயன தெரிவித்துள்ளார். இதற்கமைய தொலைபேசி நிறுவனங்கள் முறையாக அடையாளங்களை உறுதிப்படுத்தாமல் சிம் அட்டைகளை வழங்குவது போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு பெரும் தடையாக உள்ளது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் சிறையில் கடத்தல்காரர்களுடன் தாங்குவதால் சிறைச்சாலைகளில் குற்றவாளிகளை உருவாக்கும் தொழிற்சாலைகளாக மாறி வருவதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களை குற்றவாளிகளாக பார்க்காமல் நோயாளிகளாக கருதி அவர்களை சுயவிருப்பின் பேரில் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தும் நலநிலை சமூகத்தில் உருவாக வேண்டும். போதைப் பொருள் ஒழிப்பில் போலீசாருடனும் கிராம உத்தியோகத்தர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளையும் உள்வாங்கி ஒரு பலமான பொறிமுறையை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் கேண்டி பகுதியில் சோதனையிடப்பட்ட தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் பாவனையில் இருந்து கண்டறியப்பட்டது. உயிரிழந்தவர்களின் பெயர்களில் ஆரம்பிக்கப்பட்ட வங்கிக் கணக்குகள் மூலம் கோடிக்கணக்கான பணம் பரிமாறப்படுவதாகவும் வங்கி சட்டங்களால் அவற்றை விரைவாக கண்காணிக்க முடியாமல் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அசைவசும கொடுப்பனவு பெறும் குடும்பங்களில் யாராவது போதைப்பொருள் பயன்படுத்தினால் அவர்கள் புனர்வாழ்வுக்கு செல்வதே அக்கொடுப்பனவிற்கான ஒரு நிபந்தனையாக மாற பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். டிட்வா சூறாவளிக்கான முன்னாயத்தமின்மை குறித்து விசாரிக்க தேர்வுக்குழு ஒன்றை நியமிக்க அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படவுள்ளதாக நாடாளுமன்ற அவைத் தலைவர் அலுவலக உள்ளக தகவல்கள் மூலம் தெரியவந்துள்ளது. எதிர்க்கட்சிகள் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் தேர்வுக்குழுவின் தலைவராக அதன் உறுப்பினர்களில் ஒருவரை நியமிக்குமாறு கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். மேலும் குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையை எதிர்க்கட்சியினருக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அன்றைய தினம் டிட்வா சூறாவளியை தொடர்ந்து ஏற்பட்ட நிலைமை குறித்து ஒத்திவைப்பு விவாதமும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டின் முதல் 13 நாட்களில் மாத்திரம் விபத்துகளில் 82 பேர் உயிரிழந்துள்ளனர் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் WGJ சேனாதீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், கடந்த ஆண்டின் முதல் 13 நாட்களில் மாத்திரம் 77 பேரும் விபத்துகள் பதிவாகியுள்ளன. இவற்றில் 82 பேர் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு இடம்பெற்ற விபத்துகளில் பெரும்பாலானவை மதுபோதையில் வாகனம் செலுத்தியமையால் ஏற்பட்டவையாகும். இதனிடையே இந்த கால பகுதியில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 7000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுபோதையில் வாகனம் செலுத்துவோரை பரிசோதிக்க 75,000 கருவிகள் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளன. மதுவை தவிர ஏனைய போதைப் பொருட்களை பயன்படுத்தி வாகனம் செலுத்துபவர்களை கண்டறியும் முன்னோடி திட்டம் தற்போது கொழும்பு பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை பெண் தொடர்பான பிந்திய தகவல்களை அந்த நாட்டு ஊடகங்கள் தற்போது வெளியிட்டு வருகின்றன. கார்த்தி பகுதியில் தனது முன்னாள் மனைவியை குத்திக் கொலை செய்ததாக இலங்கையரான கணவன் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளார். கடந்த ஆண்டு இலங்கையைச் சேர்ந்த 32 வயதான நிரோதா நிவுன்ஹெல்ல படுகொலை செய்யப்பட்ட நிலையில் வீதியில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த நிலையில் கொலையுடன் தொடர்புடையவர் என கைது செய்யப்பட்ட முன்னாள் கணவனான 37 வயதான திசாரா வேரஹலகே குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று தினம் இடம்பெற்ற நிலையில் தனது குற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். இதனையடுத்து எதிர்வரும் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி டேனியல் வில்லியம்ஸ் உத்தரவிட்டுள்ளார். அன்றைய தினம் அவருக்கான இறுதி தீர்ப்பு வழங்கப்படவுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி காலை வேளையில் இந்த இரத்த வெள்ளத்தில் 2 கார்களும் கிடையில் சடலமாக குறித்த பெண் மீட்கப்பட்டிருந்தார். சம்பவத்திற்கு சென்ற மீட்புக் குழுவினர் உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை மீட்டனர். இதன்போது அவரது உடலில் பல இடங்களில் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்ட காயங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதையற்ற நாட்டை உருவாக்க யாழில் அழைப்பு விடுத்த அமைச்சர். பெண் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிதல் அரசு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. விசா வளங்களை அதிரடியாக இடைநிறுத்தும் அமெரிக்கா. இலங்கையில் பலருக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, உங்களுக்கு தெரியாமலேயே நடக்கும் மோசடி. நாடாளுமன்றத்தில் மீண்டும் அரசுக்கு ஏற்பட போகும் பாதக நிலைமை. இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.